தமிழகத்தில் எத்தனை நாட்கள் இருந்தாலும் நம் நாட்டின் சிறப்பை போற்றும் முக்கியமான தினமாக போற்றப்படும் குடியரசு தினத்தை பற்றி பேச வாய்ப்பை கிடைத்தமைக்கு நான் பெருமை அடைகிறேன். நம் இந்தியா திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் கூடியுள்ளோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. நாம் அனைவரும் அதன் புதல்வர்கள் என்று கேட்ப நம் தேசத்தில் பல்வேறு இனம், மதம், மொழி என பல்வேறு மக்கள்களை கொண்டிருப்பேன். அனைவரும் இந்தியர் என்று வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. ஆங்கிலேயரின் அடிமையாக இருந்த நாம் இன்று மக்களாட்சி முறையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறோம். இங்கே 1947 சுதந்திரம் பெற்றாலும் உண்மையான சுதந்திரம் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த 1950 ஜனவரி 26 தான். இந்த இனிய நாளில் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள், நம் தேச தலைவர்கள் மற்றும் அரசியலமைப்பை உருவாக்க பாடுபட்ட ஒவ்வொரு தனி மனிதர்களையும் அவர்களின் தியாகங்களை நினைவு கொண்டு வாங்க வேண்டும். மக்களாட்சி தத்துவத்தின் வெற்றியை கொண்டாடினார். இது ஒவ்வொரு இந்தியனின் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுக்கும் நமது அரசியலமைப்பு இந்தியாவை ஜனநாயக நாடாக மாற்றியுள்ளது. நண்பர்களே, குடியரசு தினம் என்பது ஒரு விடுமுறை நாள் அல்ல, அது பொறுப்பு மற்றும் கடமையை நினைவூட்டணும். இந்நாளில் நம் கடமைகளையும் உரிமைகளையும் அரசியலமைப்பு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கு பாடுபடுவோம் என உறுதியேற்போம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.